ஓம் சாய்ராம். ஒரு அற்புதமான விஷயம் நான் அடிக்கடி உங்ககிட்டலாம் சொல்றது, பாபா வந்து ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து நமக்கு பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். அது இப்ப நடந்திருக்கு. அதுவும் பாபா என்னைய கருவியா யூஸ் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அது என்ன, எப்படி நடந்தது அப்படின்றத நான் உங்க கூட ஷேர் பண்றேன். எனக்கு 2, 3 நாளைக்கு முன்னாடி சென்னையிலேருந்து ஒரு சாய்ராம் ஃபோன் பண்ணாங்க. அவங்க ஃபோன் பண்ணி ரொம்ப 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 ஃபீல் பண்ணாங்க. அவங்க வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நானும் ஒரு பையனும் வந்து ஒரு ரொம்ப வருஷமா வந்து விரும்பிக்கிட்டு இருக்கோம். ஆனா எங்க வீட்ல வந்து இப்போ வரைக்கும் ஒத்துக்கல. அந்த பையன் என்னடான்னா திடீர்னு என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. நான் இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ஏன்னா அந்த பையனே பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும்போது என்ன சூழ்நிலை, இவங்களுக்குள்ள என்ன ப்ராப்ளம் நமக்கு தெரியாம நம்ம போய் யாரோட பர்சனலி மூக்கு நுழைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இது எப்படி சார் நான் சொல்ல முடியும்? இது நான் என்ன கருத்து சொல்ல முடியும் அப்படின்னா, இல்ல நீங்க வந்து பாபாட்ட கேட்டு சொல்லுங்க. அந்த பையன் வந்து என்கிட்ட பேசணும். அந்த பையன் வந்து என்கிட்ட பேசி, நாங்க பழையபடி வந்து சேரணும். நாங்க மேரேஜ் பண்ணிக்கணும். அந்த பையன் இல்லாம என்னால வாழ முடியாது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய அவங்க பாட்டுக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட வெக்ஸ் ஆயி தவறான முடிவு எடுக்கிற அளவுக்கு பேசுறாங்க அவங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன் இப்படி பண்றீங்க? எதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்க. டக்கு டக்குன்னு முடிவு எடுக்காதீங்க சாய்ராம் அப்படின்னு சொல்லி என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அவங்கள கன்வின்ஸ் பண்றேன். அவங்க அழுகுறாங்க. ரொம்ப டிப்ரஷன்ல போயிட்டு அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. என்னால அவங்களுக்கு சமாதானமே படுத்த முடியல. அவங்க சொல்றாங்க, நீங்க பாபாட்ட கேட்டு சொல்லுங்க, பாபாட்ட கேட்டு சொல்லுங்க, பாபாட்ட சொல்லி அவங்க பேச சொல்லுங்க. அவங்க என்கிட்ட பேசணும், நான் அவரை மேரேஜ் பண்ணிக்கணும், எங்க வீட்ல சம்மதிக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிளான பத்தியெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இவங்கள எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியலையே பாபா! அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். சரி சாய்ராம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பாபாட்ட கேட்போம். பாபா என்ன சொல்றாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். எனக்கு பாபாட்ட வந்து எப்படி இதை கேட்கறதுனே தெரியல. நான் பாபாட்ட சொன்னேன், பாபா இவ்வளோ ஒரு டிப்ரெஷன்ல இருக்காங்க. நீங்களே இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க பாபா அப்படின்னு சொல்லி நான் பாபாட்ட சொல்லியிருந்தேன். கரெக்டா சொல்றேன் சாய்ராம். அதே நேரத்துல ஒரு ஃபோன் வருது எனக்கு மலேசியாலேருந்து. அவங்க வந்து என்கிட்ட பேசுறாங்க. ரொம்ப கியூட்டா அவங்களோட வாய்ஸ் வந்து சின்ன குழந்தை வாய்ஸ் மாதிரி இருந்தது. அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி நெறைய விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்தாங்க. பாபா பத்தி நெறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணாங்க. நம்மளோட வீடியோஸ் பத்தி நெறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணாங்க. கடைசியா அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. அவங்களாவே இந்த விஷயத்த என்கிட்ட ஷேர் பண்றாங்க. என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணுன்ற அவசியம் கூட இல்ல. ஆனா அவங்களாவே சொல்றாங்க, "சாய்ராம், நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு டிப்ரஷனான சூழ்நிலையில இருந்தேன். ஆனா இப்ப என்னைய வந்து பாபா மீட்டு குடுத்துட்டாரு" அப்படின்னாங்க. "என்ன சாய்ராம், என்ன ஆச்சு?" அப்படின்னு நான் கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, "இந்த மாதிரி நான் ஒரு பையன லவ் பண்ணேன். எங்க வீட்லயும் வந்து மேரேஜுக்கு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ எங்க வீட்ல வந்து மேரேஜ் பார்த்துட்டு இருக்கும்போது, நான் வந்து சொல்லிட்டேன். இந்த மாதிரி நான் அந்த பையன வந்து விரும்புறேன் அப்படின்னு சொல்லி நான் எங்க வீட்ல சொல்லிட்டேன். அப்போ வந்து அவங்க வந்து சரி, இந்த டைம் வந்து நீ எடுத்துக்கோ. இந்த டைம்க்குள்ள நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாபாட்டையும் இவங்க சொல்லியிருக்காங்க. பாபா எனக்கு இந்த டைம்க்குள்ள நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. அந்த பையன மேரேஜ் பண்ணிக்கிறத பத்தி நீங்க எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்காங்க. இவங்க அம்மா அப்பா சொன்ன டைமும் பாபா கிட்ட இவங்க சொன்ன டைமும் பார்த்தீங்கன்னா ஒரே டேட்ல வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அதே டேட்ல பாபா வந்து அவங்களுக்கு உணர்த்தியிருக்காங்க அந்த பையன் வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி. எப்படின்னா, அந்த பையன் வந்து வேற ஒரு பொண்ணோட இருக்கிறத இவங்க கண்ணால பார்க்குற மாதிரி அமைஞ்சிருக்கு அன்னைக்கு. இவங்க அத பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுருக்காங்க. பாபா கிட்ட அவங்க சொன்னாங்கல்ல, இந்த டேட்டுக்குள்ள எனக்கு வந்து நீங்க ஒரு பதில் சொல்லுங்க. அந்த பையன மேரேஜ் பண்றத பத்தி அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதே டேட்ல பாபா காமிச்சு குடுத்துட்டாரு. அந்த பையன் கெட்டவன். அந்த பையன நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி காமிச்சு குடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லிட்டாங்க, நீங்க சொல்ற மாதிரி நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கே அவங்களுக்கு கொஞ்சம் நாள் எடுத்துதாமா. அதுக்கப்புறம் அதுலேருந்து மீண்டு வந்து இப்ப நல்லா இருக்கேன் சாய்ராம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு இப்ப இது வந்து பாபா இந்த பொண்ணோட லிங்க் பண்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா இந்த பொண்ணு கிட்டத்தட்ட அதே நிலைமையில தான் இருக்காங்க. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. நான் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கேன். அந்த பையன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. என்னை எப்படியாவது பேச வைங்க. பாபா கிட்ட சொல்லுங்க. அந்த பையன் என்கிட்ட பேசணும். நானும் அந்த பையனை மேரேஜ் பண்ணிக்கணும். எங்க அம்மா அப்பாட்ட நான் சொல்லணும்னு கிட்டத்தட்ட இந்த சாய்ராம் என்ன விஷயம் என்கிட்ட சொல்றாங்களோ அதே தான் இந்த பொண்ணு சென்னையிலேருந்து இந்த பொண்ணு என்கிட்ட சொல்றாங்க. 2 பேத்துக்குமே ஒரே ப்ராப்ளம். ஒரு பொண்ணுக்கு பாபா தீர்த்து வச்சுட்டாங்க. அந்த தீர்த்து வச்ச பிரச்சனைய வந்து என்கிட்ட சொல்றாங்க. இந்த பொண்ணும் என்கிட்ட இந்த பிரச்சனைய சொல்றாங்க. எப்படி பாபா லிங்க் பண்றாரு பாருங்களேன். இந்த பொண்ணும் அவங்களோட பிரச்சனையை என்கிட்ட சொல்றாங்க. அந்த பொண்ணு அதே பிரச்சனையை சால்வ் ஆன விதத்தை என்கிட்ட சொல்றாங்க. அப்ப நான் இந்த பொண்ணுகிட்ட ஃபோன் பண்ணி சென்னை சாய்ராம்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றேன், சாய்ராம், அந்த பையனை பத்தி நல்லா விசாரிங்க. ஏன்னா அந்த பையன் வந்து உங்ககிட்ட கிட்டத்தட்ட ரொம்ப நாளா பேசாம இருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க. அப்போ அவங்கள பத்தி விசாரிங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட வந்து உண்மையா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிங்க. ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். ஏன் அவங்க உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்றது தெரியும் அப்படின்னு நான் சொன்னேன்.
அதே மாதிரி அவங்க விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அந்த பையன் வந்து வேற ஒரு பொண்ணோட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது இந்த சாய்ராமுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. மதியானம் என்கிட்ட ஃபோன் பண்ணி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாங்க. நான் சொன்னேன், சாய்ராம் இந்த விஷயமா தான் இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. பாபா வந்து எனக்கு இதை தான் அறிவுறுத்தினாரு. அதனால தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். உங்களுக்கு பாபா வந்து ஒரு நல்ல வழி காமிச்சிட்டாரு. நீங்க இதுலேருந்து மீண்டு வந்துருங்க சாய்ராம். இதை விட்டுருங்க நீங்க. இதுலேருந்து மீண்டு வாங்க. உங்களோட லைஃப் பாபா வந்து வேற மாதிரி அமைச்சு தருவாரு. பாபா கிட்ட ஒப்படைச்சிருங்க. பாபா பார்த்துக்குவாரு அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க வந்து கொஞ்சம் டிப்ரெஷன்ல தான் இருக்காங்க. ஆனா சரியாயிருவாங்க. பாபா இருக்காரு. கண்டிப்பா பாபா பார்த்துக்குவாரு. நான் ஏன் இந்த விஷயத்த இந்த சேனல்ல சொல்றேன் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம். ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன்ல போயிருந்தாங்க அந்த சாய்ராம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஏதோ கற்பனை பண்றாங்க. நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்குவேங்கிற அளவுக்கு கற்பனை பண்றாங்க. நான் சொல்றேன், வேணாம் சாய்ராம் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. என்ன ஏதுன்னு விசாரிங்க அப்படின்ட்டு. ஆனா பாபா நம்மளோட வீடியோ அவங்களுக்கு காமிச்சு என்கிட்ட பேச வைக்கிறாரு பாருங்க. என்கிட்ட அந்த சாய்ராம் ஃபோன் பண்ண வச்சு என்கிட்ட பேச வச்சு அதே நாள்ல மலேசியால இருந்து ஒரு சாய்ராம் ஃபோன் பண்ணி அதே பிரச்சனையை நான் எப்படி எனக்கு பாபா தீர்வு கொடுத்தாருன்றத சொல்றாங்க. எப்படி பாபா வந்து கனெக்ட் பண்றாரு, அதுக்கு நம்மள ஒரு கருவியா பயன்படுத்திக்கிறாரு பாருங்களேன். அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நான் அந்த இடத்துல ஒரு கருவியா இருந்து இப்போ ஒரு சாய்ராம தவறான முடிவுக்கு போனாங்க. அவங்கள வந்து நான் கொஞ்சம் மீட்டு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு நான் நம்புறேன். கண்டிப்பா அந்த சாய்ராம் வந்து நிச்சயமா அந்த டிப்ரெஷன்ல இருந்து மீண்டு வருவாங்க. இதைத்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். பாபா வந்து நம்மளோட கொஸ்டினுக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல பதில் சொல்லுவார். யாரு மூலியமாவது பதில் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி சொல்லுவேன் பார்த்தீங்களா. அதுதான் பாபா இப்ப பண்ணியிருக்காரு இந்த விஷயத்துல. அந்த சாய்ராம் டிப்ரெஷன்ல போறாங்க, அவங்க நீ காப்பாத்து அப்படின்னு சொல்லி பாபா என்னை ஒரு கருவியா யூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு நான் பாபாவுக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். நீங்களும் எவ்வளோ பிரச்சனைகள் வாழ்க்கையில இருக்கு. எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கோம். உடல் ரீதியா, மன ரீதியா, பண ரீதியா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா எந்த பிரச்சனையா இருந்தாலும் பாபா கிட்ட விட்டுருவோம். பாபா நீங்க பாத்துக்கோங்க, உங்களை நம்பிதான் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட ஒப்படைச்சிருங்க. ஏதாவது ஒரு ரூபத்துல நம்மளோட பிரச்சனை எல்லாத்தையும் பாபா நிச்சயமா சரி பண்ணிடுவாங்க. நம்மளோட வாழ்க்கையில நல்லது நடக்கும். பாபாவை நம்புவோம், பாபாவுடன் இணைந்திருப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.